மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜேஸ்வரி இந்த பூஜையை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு பொங்கல் செஞ்சு வச்சிருந்ததை எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. நம்ம இதை சாப்பிட்டா இந்த பூஜை நல்லபடியா முடியாது, அதுக்கான பலனும் இந்த மல்லிக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மல்லி போயிட்டு இதை பத்தி எடுத்து கேக்குறாங்க. ஆனா இந்த ரஞ்சிதா ராஜேஸ்வரி ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த பூஜையை நீ நல்லபடியா முடிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பொங்கலை நாங்க எடுத்து சாப்பிட்டோம், உன்னால எதுவுமே செய்ய முடியாது, இந்த பூஜையை இதுக்கப்புறம் உன்னால நல்லபடியா முடிக்கவும் முடியாதுடி, இதுதான் எங்களோட பிளான். எத்தனை டைம் நீ என்கிட்ட வசமா மாட்டி கடைசியில தப்பிச்சு போயிடுற, ஆனா இந்த டைம் உன்னால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மல்லி அன்னபுண்ணியமா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அன்னபுண்ணியமா பார்த்தீங்கன்னா மல்லி இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, இவங்க கண்ணத்தை பார்த்து 4 அறவினா இப்பதான் இவங்க எல்லாம் அடங்கி ஒரு இடத்துல உட்காருவாளுங்க, இவங்களை இப்படியே விட தலைக்கு மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்காளுங்க, கடவுளுக்காக படிச்ச பொங்கலவே இவங்க சாப்பிட்டுட்டாங்க, இப்ப சுமங்கலிங்க எல்லாருமே உட்கார்ந்துட்டாங்க, அவங்களுக்கு நம்ம எந்த பொங்கலை போடுறது எந்த பிரசாதத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உடனே ராஜேஸ்வரி இங்க பார், எங்களை மீறி உங்களால இங்க எதுவுமே செய்ய முடியாது, இங்க எதுவும் நடக்கவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைமிங்ல இருந்தாங்க நம்ம பாபு நாகு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்ததும் நம்ம அன்னபுண்ணியம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். மல்லியே அங்க பாரு அப்படின்னு சொல்லும் போதுதான் மல்லி திகச்சு போய் பாக்குறாங்க. ஏன்னா இங்க நடக்க போற ஃபங்க்ஷன் பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, நான் வரவும் சொல்லல, திடீர்னு அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சந்தோஷப்படுறதா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க. இன்னொரு பக்கம் நம்ம அன்னபுண்ணியமா பார்த்தா மல்லி என்ன பார்த்துட்டு இருக்க, உன் அண்ணன் அண்ணி ரெண்டு பேரும் வந்திருக்காங்க, அவங்களை என்ன பார்த்துட்டு இருக்க, போயிட்டு கூப்பிடு, உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபுண்ணியம்மா சொல்றாங்க. மல்லியும் பாத்தீங்கன்னா உடனே போயிட்டு அண்ணி வாங்க நீ வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க. சோ இதுக்கப்புறம் அவங்க செய்ய வேண்டிய பூஜைகள் எல்லாமே நல்லபடியா செஞ்சு முடிக்கிறாங்க. நம்ம அன்னபுண்ணியம்மா பார்த்தீங்கன்னா நாகு என்ன தூக்குட்டி பின்ல எதோ எடுத்துட்டு வந்திருக்க, என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்கும் போது நாகு பார்த்தீங்கன்னா என்னத்த எங்க குடும்பத்தை பத்தி தான் உங்களுக்கு தெரியும் இல்ல, 1 ரூபாய் காசுக்கு கூட வழி இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க, ஏதோ எங்களால முடிஞ்சது பொங்கல் சுண்டல் அப்படிதான் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அது கடவுள்கிட்ட வச்சு பூஜை செஞ்சு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகு அன்னபுண்ணியம்மா கிட்ட சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஐயர் பாத்தீங்கன்னா ஐயோ ரொம்ப பேஷ் அப்படின்னா அதுவே கொண்டு போயிட்டு அந்த சுமங்கலிங்களுக்கு பரிமாறுங்க, அதுவே ரொம்ப முக்கியமான பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதோ உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்பவே சந்தோஷம். அன்னபுண்ணியம்மா மல்லி என்ன பிள்ளை பாக்குற, கொண்டு போயிட்டு அவங்களுக்கு என்ன பரிமாறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் டென்ஷன் ஆயிட்டாங்க. என்னடா இந்த பூஜை பாதியிலே நின்று போச்சுன்னு சொல்லிட்டு நினைச்சோம், ஆனா இந்த நாகு எல்லாத்தையும் கொண்டு எல்லாத்தையுமே கெடுத்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரசாதத்தை சுமங்கலிகளுக்கு எல்லாத்தையுமே பரிமாறாங்க. அவங்க எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ரொம்பவே நல்லா இருக்கு, கடவுளுக்காக செஞ்சு வச்ச பிரசாதம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு, இது ஒரு பாக்கியம் ஒரு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை பாராட்டுறாங்க. நீ நல்லபடியா வாழணும், உன்னோட வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை ரொம்பவே வாழ்த்துறாங்க. சோ இது எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷங்க. ஏன்னா நம்ம மல்லி நாகு பாபு இவங்க எல்லாரும் இதை கண்கூட பார்த்துட்டு இருக்காங்க. மல்லியை அவங்க எல்லாம் இப்படி வாழ்த்தும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் ஃபங்க்ஷனுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் வருவாரா என்னன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.